இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்துல நம்ம நிறைய நேரத்துல நிறைய யோசனை நமக்குள்ள இருந்திருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கேள்விகள் நம்ம இந்த புதிய வருஷத்துல நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த நியூ இயர்ல உங்களுக்கு உற்சாகமா ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்னுடைய கையில ஆப்பிள் இருக்கு. ஸோ இந்த ஆப்பிளை நான் சாப்பிட்டு பார்த்ததான் இது டேஸ்டா இருக்கா, ஸ்வீட்டா இருக்கா, கசப்பா இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும். சாப்பிடாமே இந்த ஆப்பிள் கசப்பா இருக்குமே, சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்டா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காம நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்பிளை சாப்பிட்டு பார்த்துதான் இதனுடைய டேஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது போல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை நான் என்ன பண்ணணும்னா ருசித்து பார்க்கணும். ஸோ எப்போ கர்த்தரை ருசித்து பார்க்கணும்னா, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும், என்னுடைய போராட்டத்திலையும், என்னுடைய கஷ்டத்திலையும், என்னுடைய சந்தோஷத்திலையும், எல்லா சூழ்நிலையும் நான் ஆண்டவரை ருசித்து பார்க்கும் பொழுது தேவன் என்னோட கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் உண்மையும் நீதியுமா இருக்கிறார். அதுக்கப்புறம் கீழே அழகா சொல்றாரு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ அப்போ என்னோட நம்பிக்கை தேவன் மீது இருக்கணும். ஸோ மனுஷன் மீது என்ன பண்ணக்கூடாது. இந்த புதிய வருஷத்துல நம்ம மனுஷன் மேல வைக்காம தேவன் மேல வைப்போம். ஸோ அவர் மேல் நம்பிக்கையா இருந்து நான் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட நம்பி நான் சொல்லும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி நான் இருக்கும் பொழுது நான் பாக்கியவானா இருக்க முடியும். பாக்கியவான்னா இங்கிலீஷ்ல அழகா சொல்றது பிளஸட், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு. ஸோ நான் ஆண்டவர் நம்பி இருக்கும் பொழுதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அடுத்தவங்க கிட்ட நான் நம்பி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அந்த விஷயம் 4 பேருக்கு தெரிய வருது. அதனால நான் ஏமாற்றத்தை சந்திக்கிறேன், அதனால நான் துரோகத்தை சந்திக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல உங்களை நான் உற்சாகப்படுத்துற காரியம் என்னன்னா, என்னோட நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும், மனுஷன் மீது இல்லாம தேவன் மீது நம்ம 100% நம்ம நம்பிக்கையா இருந்து தேவன் காட்டுகிற வழியில நம்ம நடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.